ஹாய் கைஸ், இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக் வாங்கியிருக்கோம். எங்கிருந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காடுகள். எதிராளி முன்னாடி அசிங்கப்படுத்தின லெஃப்ட் செருப்பால அடிப்பேன். குடுப்பா. ஃப்ளிப்கார்டு கிட்ட இருந்து நம்ம மைக் வாங்கியிருக்கோம். நான் வந்து மைக் ஒன்று வயர்டு மைக் வச்சிருக்கேன். இது வந்து நானவே ஒன்று மேக் பண்ணது. இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில டைமில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதாவது நாய்ஸ், அதாவது கொரன்னு அப்படின்ற ஒரு நாய்ஸ், அதாவது சத்தம் கேக்குது. அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டானடா. அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கும் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், அந்த 3.5mm ஜாக்கும் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், ஒயரும் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். மறுபடியும் ஒரு சில டைமில் அந்த நாய்ஸ் வந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதனாலேயே வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம கிரனோரோ அப்படின்ற கம்பெனிலேருந்து காடுகள்கிட்ட வாங்கியிருக்கோம். அந்த அன்பாக்சிங் வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட்டு அதாவது அது ஒரு 1K வந்தது ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. அதனால் அந்த பட்ஜெட்டுக்கு அந்த மைக் ஒர்த்தா, அந்த காஸ்ட்டுக்கு அந்த மைக் ஒர்த்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதோட ஆடியோ கிளிப்பும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு கிரனோரோ வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம பேக் சைடு பார்ப்போம். அதாவது ஹெச்டி சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 லெவல். ஓகேங்களா? அது அதாவது ரீவர்ப் மோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாங் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து போர்ட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து S12 அப்படின்ற மாடல். ஓகேங்களா? கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஓகேங்களா? வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 1.2. ஓகேங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன் 3 லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த பக்கம் அதாவது அழுத்தினீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஓப்பன் ஆகி வரும். ஓகே, இதுதான் மைக்ரோஃபோன். ஓகேங்களா? இப்போ நம்ம மைக்ரோஃபோனை எடுக்கிறோம். இது மைக்ரோஃபோன், இது ஒரு மைக்ரோஃபோன், மொத்தம் 2 மைக்ரோஃபோன். அடுத்து இது வந்து ரிசீவர். ஓகேங்களா? அடுத்து இதில் சார்ஜர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வாரண்டி கார்டு அடுத்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்பாஞ்ச் 2 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது, இது கொஞ்சம் ஒயிட் கலரில் நல்லா புசுன்னு இருக்குது. ஓகேங்களா? இது 2 கொடுத்துருக்காங்க. இது 2 மைக்ரோஃபோன். இதில் டிஸ்பிளே வரும். ஓகேங்களா? அங்கே இது வந்து டிஸ்பிளே. ஓகேங்களா? மற்ற பிராண்டில் வந்து டிஸ்பிளே இருக்காது. ஓகேங்களா? அதனால் நம்ம இதை சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். அடுத்து இது வந்து ரிசீவர், ஓடிஜி மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அதே மாதிரி நமக்கு 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேணும்னா நம்ம வந்து மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அடுத்து கைஸ் இதில் வந்து சார்ஜர் கேபிள் வந்து 2த்துக்கும் ஒரே டைமில் சார்ஜ் போடுற மாதிரி நமக்கு 2 டைப்ஸி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரே டைமில் நம்ம வந்து அதாவது அந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து
ஒரே டைமில் 2 மைக்ரோஃபோனுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாரண்டி கார்டை இதெல்லாம் ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே, வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூசர் மேனுவல். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இது தனித்தனியாக இது மைக்ரோஃபோன் இது ரிசீவர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பின்னாடி இந்த பவர் ஆன் பட்டன் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஓடிஜி இங்கே வந்து இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓடிஜி கனெக்ட் பண்ண உடனே இங்கே வந்து லைட் வந்து எரியும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதாவது இது வந்து சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகுது. இது வந்து பவர் ஆனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இந்த பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதே தான். அடுத்து நம்ம வந்து சார்ஜர் போடுவோம் இல்லையா, அதாவது நம்ம ஃபோனுக்கு சார்ஜ், அதாவது நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ணும்போது நமக்கு சார்ஜர் ஃபோனில் மொபைலில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக சார்ஜ் போட்டு நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அதாவது டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நம்ம வந்து அந்த கேபிள் வந்து இதில் இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜர் ஏறிக்கிட்டு இருக்கும், நம்ம வீடியோவும் ஷூட் பண்ணிகிட்டே கண்டினியூவாக இருக்கலாம். அதுக்காக இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூஐ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மைக்ரோஃபோனில். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 செகண்ட் வந்து அந்த பட்டன் அழுத்தி பின்னாடி இருக்க, அதாவது இந்த பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பவர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே பவர் ஆஃப், அதே 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பவர் ஆஃப் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சர்ச் பேரிங், அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன் பண்ண உடனே பிளிங்க் ஆகி அதாவது விட்டு அந்த லைட் வந்து எரியும். ஓகேங்களா? அடுத்து அது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த க்ரீன் லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட் வந்து ஸ்டாண்டர்டாக எரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மியூட் மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கனெக்ட் பண்ணிட்ட உடனே இந்த பட்டனை டபுள் டைடு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மியூட் மோடு செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து 3 லெவல் நாய்ஸ் கேன்சல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 டைம் பண்ணோன்னா அந்த லைட் வந்து 1 டைம் எரியும். அடுத்து இன்னொரு டைம் அப்படி பண்ணணும்னு வச்சுக்கலாம், 2 டைம் பண்ணணும்னு வச்சுக்கலாம், இன்னொன்று ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்து 3 டைம்ஸ் அப்படி பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ்க்கு உண்டான நாய்ஸ் கேன்சலேஷன் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து ரீவர்ப் மோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது எக்கோ அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ரீவர்ப் மோடு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லோ பேட்டரி. ஓகேங்களா? ட்ரையிங் பவர் ஆன், அதாவது ரெட் லைட் பிளிங்கிங், அதாவது எவ்ரி 10 செகண்ட், அதாவது 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி சார்ஜ் காலி ஆகும். அதாவது சார்ஜ் இல்லை அப்படின்னா 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி இதில் இருக்கக்கூடிய ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். ஓகேங்களா? அடுத்து சார்ஜ் போட்ட உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் வந்து ஸ்டாண்டர்டாக எரியும். ஓகேங்களா? ஸ்டடியாக எரியும். அதே லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்காக இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பவர் ஆன் பட்டனை 3 செகண்ட் நம்ம பிடிச்சி பார்க்கலாம், இதை அழுத்தி பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகுது, அதாவது இன்னும் ரிசீவரில் கனெக்ட் ஆகலை. இது வந்து ஸ்டாண்டர்டாக எரியும் போது ரிசீவரில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில், இதுவும் இதே மாதிரி விட்டு எரியும். விட்டு எரியும் போது கனெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதே இதுவும் ஸ்டெடியாக எரியும், அப்போ எரியும் போது பேரிங் ஆகிடுச்சு, அதாவது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா?
எவ்வளோ தான் கைஸ் இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து ரிசீவர்லேயும் கனெக்ட் ஆகிடுச்சு, நமக்கு மைக்ரோஃபோன்லேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த மைக்கில் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மைக்ரோஃபோனோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை வந்து நானே யாரும் எனக்கு வந்து இதை வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. நானே இது இருக்கிற ஃப்யூச்சரை பார்த்துட்டு தான் வாங்கினேன். இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஓகேங்களா, பட்ஜெட்டு. ஆனால் 2 மைக்ரோஃபோன் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒருத்தா தான் தெரிஞ்சுது எனக்கு. 3 level நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்க ஃப்யூச்சரை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து யூசர் மேனுவல் எடுக்கிறேன் பாக்கெட்லேருந்து. யூசர் மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆன் பண்ணியாச்சு, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எடுத்த உடனே மியூட் மோடு வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை வந்து டபுள் டேப் பண்ண சொல்கிறாங்க, அதாவது 2 வாட்டி அழுத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம அழுத்தி பார்க்கலாம். அதே 2 வாட்டி அழுத்தி மறுபடியும் இன்னொரு வாட்டி அழுத்துனீங்கன்னா அந்த மோடு வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன மோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 level நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டேப் பண்ணால் போதும், ஃபஸ்ட் லெவல் வந்து ஆன் ஆகிடும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன். ஓகேங்களா, இப்போ இன்னொரு, அதாவது செகண்டுக்கு போகலாம், செகண்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். இப்போ அதே இன்னொரு வாட்டி அழுத்திங்கன்னா 2 வாட்டி நமக்கு வந்து இந்த க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஓகேங்களா, இதுதான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். மறுபடியும் நம்ம இன்னொரு வாட்டி அழுத்தணும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வாட்டி இந்த க்ரீன் கலர் லைட் வந்து 3 வாட்டி பிளிங்க் ஆகும். இப்போ இது 3 level நாய்ஸ் கேன்சலேஷனில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா, இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே கைஸ், உங்கள் ஃபீட்பேக்கு தான் எனக்கு வந்து முக்கியம். இப்போ அடுத்து என்ன மோடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்த பழைய நாய்ஸ் கேன்சலேஷனுக்கே போயிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு 1 மோடுக்கே நம்ம போயிடலாம், ஃபஸ்ட் லெவலுக்கே. இப்போ நம்ம இன்னொரு வாட்டி எழுதுகிறோம். ஓகே, ஃபஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன மோடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 வாட்டி அழுத்திங்கன்னா ரீவர்ப் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கா, அந்த மோடுக்கு போயிடும். அதாவது அந்த மோடு போட்டாச்சு, அப்படி ஆகிடுச்சு, அந்த மோடு வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா, இந்த பேரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெடியாக இருக்கு இல்லையா, அது வந்து லைட்டாக அப்படியே அணைஞ்சு எரியும். ஓகேங்களா, லைட்டு பிளங்க் அப்படியே ஆகும். இப்போ நம்ம 3 வாட்டி அழுத்தி பார்க்கலாம், நமக்கு வந்து அந்த ரீவேப் மோடுக்கு போகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ரீவேப் மோடுக்கு தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் ஓகே தான். இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் மோடுக்கே போயிடலாம். ஓகே, நம்ம நார்மல் மோடுக்கே வந்துட்டோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க்கா ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே கைஸ்,
நான் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக வாங்கியிருக்கேன். நம்ம சேனலை உங்களால் முடிஞ்சது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இதுதான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.